நான் உங்கள் செஃப் ஆனந்த் அப்பாவு. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிள் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி டிஷ்ஷு சேமியா உப்மா. அதுக்கு தேவையான பொருட்கள்: சாப் ஆனியன், சாப் கேரட், சாப் பெல் பெப்பர், சாப் க்ரீன் சில்லி, கரி லீவ்ஸ் அண்ட் சாப் கொரியாண்டர். சேமியா தாளிக்கு தேவையான கடுகு, பட்டை வத்தல், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த சேமியாவை எவ்வளோ தேவையோ நம்ம 2 பேர்த்துக்கு 3 பேருக்கு தேவையான அளவு பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். சேமியா ஃபுல்லாக பாயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 75% வெந்தால் போதும். இல்லாட்டி கொலன்னு வந்துடும். அதை நசுக்கி பார்த்தா தெரியும். வேக வைக்கும்போது உப்பு போட்டுருங்க. அப்போ தான் சேமியாவில் உப்பு பிடிக்கும். இப்போ வந்துருச்சு. அதை எடுத்து நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டு கோல்டு வாட்டர் அதில் ஊற்றணும். அப்போ தான் பொழு பொழுன்னு வரும். அதை சைடில் வடிகட்டி வச்சுருங்க. இப்போ தாளிப்பு பண்ணலாம். ஆயிலில் கடுகு போட்டு நல்லா கடுகு வெடிச்சு பண்ண பட்டை வத்தல், கருவேப்பிலை போடலாம். இப்போ நல்லா கடுகு வைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலையும் பட்டை வத்தலும் போட்டு இப்போ நல்லா வதங்கின பிறகு ஆனியன் போடுறோம். சாப் ஆனியன் கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை மிளகாவும் அதில் போட்டுடலாம். பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு சேமியா உப்புமா வெள்ளையாக வேணும்னா எதுவும் மஞ்சத்தூள் போட தேவையில்லை. இல்லை கலர்ஃபுல்லாக வேணும், வெஜிடபிள்லாம் போட்டு சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா மஞ்சளாக இருக்கும். பாயில் பண்ணும்போதே மஞ்சத்தூள் போடணும், லைட்டாக போடணும். அப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். சரி, இப்போ ஆனியன் வந்துருச்சு. இப்போ கேரட்டும் பெல் பெப்பரும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ வடித்து வச்சுருந்த சேமியாவை பாருங்கள் எவ்வளோ புழுன்னு இருக்குது. நல்லா வடிஞ்சிச்சு தண்ணி. இப்போ இதில் போட்டு கிண்டி எடுத்துட்டோம்னா சேமியா உப்புமா ரெடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, வெரி சிம்பிள் கூட. இது கூட தேங்காய் சட்னி சர்வ் பண்ணலாம். இல்லை தக்காளி சட்னி, சாம்பார், அவங்களுக்கு எந்த குழம்பு பிடிக்குதோ அதை வச்சு இங்கே சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சட்னி பிடிச்சிக்கோ அந்த சட்னியும் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இன்னொரு தடவை பார்ப்போம். வெர்மிசெல்லி, ஆனியன், க்ரீன் சில்லி, கேரட், பீன்ஸ், க்ரீன் பெப்பர்ஸ், கரி லீவ்ஸ், ட்ரை சில்லி பவுடர், மஸ்டர்ட் சீட்ஸ் அண்ட் சால்ட். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.